wabarakatuh. Welcome back to my channel Life of Fuzzy. Today நாங்கள் சிக்கன் மெச்பூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு நான் ஸ்கின்னோட இருக்கிற சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதே போல் ஒரு பாட்டில் தேவையான அளவு வாட்டர், சால்ட், பே லீஃப் 2 பீஸ், கராம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகு சீட்ஸ் அண்ட் கருவேப்பிலை அண்ட் ஆனியனை வந்து ரஃபாக கட் பண்ணி அதோட நல்லா வாஷ் பண்ண சிக்கனை, ஸ்கின்னோட இற சிக்கனை ஒரு 500 to 1 kg மாதிரி இருக்கும்னு நினச்சிவேன். அதையும் போட்டு ஒரு 10 to 20 minutes நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அண்ட் தென் பாயில் பண்ண சிக்கனை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அண்ட் அந்த வாட்டரை தூர வீசாமல் அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கொள்கிறேன் செப்பரேட்டாக. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பொட்டை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு நான் டீ கப் யூஸ் பண்ணுறேன். அதனால் 3/4 கப் ஆயிலை ஆட் பண்ணி 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா நீட்ட வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு நான் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பேரண்ட் ஆகி வந்ததுக்கு பிறகு பாஸ்மதி ரைஸை நான் 1/2 hour நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் ஒரு துளி சரி வாட்டர் இல்லாமல் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிற சிக்கன் ஸ்டாக் வாட்டரை சால்ட் உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க. உப்பு அளவு போதுமுன்னா அதையும் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 7 to 10 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. நல்லா வாட்டர் வந்து நல்லா வற்றி டம் போட்ட அளவு அரிசி பதம் வெந்ததுக்கு பிறகு வாட்டரில் நான் வந்து குங்குமப்பூவும் அது மாதிரி குங்குமப்பூட அந்த பவுடர் இருந்துச்சு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அதில் கொஞ்சத்தை வந்து நான் ரைஸ்க்கு மேலே மிக்ஸ் பண்ணி கொண்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லேயும் அந்த குங்குமப்பூ மிக்சரை தடவிட்டு அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். குங்குமப்பூ கலரிங் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 5 minutes தம்மில் போட்டுட்டு அதை ஒரு மிக்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே சிக்கனை வச்சு அகெயின் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutesக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அண்ட் தென் நான் வந்து இந்த மெச்பூஸ்க்கு சூப்பர் காம்பினேஷன் தான் இந்த சலாட். இதுக்கு லெட்யூஸ் எடுத்துக்கிறேன். லெட்யூஸ் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லெட்யூஸ் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த கியூக்கம்பரையும் ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அண்ட் ஆனியனையும் வந்து நான் சாப் பண்ணி அதாவது இந்த பாக்ஸ் ஷேப்புக்கு சாப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஃபைனாகவும் மிகப்படா பிக் சைஸில் மிகப்படா நார்மல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் சைஸ் எப்பல் உண்டு அதையும் நான் வந்து அழகான ஷேப்புக்கு மீன்ஸ் கொஞ்சம் கடிப்படுற தன்மைக்கு கட் பண்ணி சீடு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது ஒரு இந்த சலத்தில் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும். ஒரு ஸ்வீட்னஸ், டேங்கினஸ் அப்படி எல்லாம் ஸ்பைசினஸ் அப்படியெல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ எல்லாம் மஸ்ட் ட்ரை இந்த சலாட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஒரு ஃபுல் டொமேட்டோ அதையும் அழகாக கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதுக்கு பொமோகிரானட் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். பைனாப்பிளையும் ஸ்மால் கியூப்ஸ் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட கேப்சிகம், க்ரீன் சில்லிஸ் அப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் நார்மலாக ஈந்தத்தை வச்சு நார்மலாக சிம்பிளாக செஞ்சு காட்டினேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் என்னென்னா மயோனைஸ் மட்டும்தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படி உங்களுக்கு மயோனைஸ் விருப்பமில்லை ஹெல்தி வேர்ஷனில் வேணும்னு சொன்னால் ஆலிவ் ஆயிலில் சால்ட் அண்ட் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அதை இதில் ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நல்ல டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நான் இதுக்கு
பீஃப் கறி ஆக்கிக்கிறேன். பீஃப் கறி ரெசிபி பொதுவா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதில ஷேர் பண்ணல. அப்படி வேணும்னு சொல்றவங்களுக்கு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்றேன். அ இத நல்லா மிக்ஸ் குடுத்து நீங்க ரைஸோட சேவ் பண்ணினீங்கன்னா, நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா சில்லி பேஸ்ட், அப்படி இல்லன்னு சொன்னா கிரீன் சில்லிஸு, அ சால்ட் அண்ட் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு கிரைண்டர்ல ஒரு மிக்ஸ் குடுத்து, அந்த பேஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இன்னும் ஒரு வீடியோல மீட் பண்ணும் வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. If you are new to my channel, please like, share, and comment, and subscribe and hit the bell icon for the new updates. Thank you for watching.